வண்டி ஓட்டிட்டு போனா மெட்ரோ பாலம் இடிஞ்சு தலையிலேயே விழும். பைக்கோ காரோ ஓட்டிட்டு போனா திடீர்னு குழி விழுந்து வண்டி உள்ள மாட்டி பலத்த காயம் ஏற்படும். சரி, புதுசா கட்டின பாலத்துல போலாம்னா கிராக் விடும், சிமெண்ட்லாம் தூள் தூளா உடையும். எங்க இருந்து எந்த ஆபத்து வரும்னு நமக்கே தெரியாத அளவுக்கு ஏதாவது வந்து நிம்மதியை சுத்தமா கெடுத்துடும். சினிமால மட்டும்தான் லாரி மோதி வீடு இடிஞ்சு விழும்னு நினைச்சா திமுக ஆட்சியிலையும் நடக்கும்ன்ற கதையா வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த 4 வயசு குழந்தை ஆத்விகா மேல ஸ்டீரிங் கண்ட்ரோல் இழந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மோதி இருக்காரு. அவசரமா மருத்துவமனைக்கு கொண்டு போன குழந்தையோட உயிர் பரிதாபமா போச்சு. ஒரு 4 வயசு பச்சை குழந்தையோட உயிர் போனதுக்கு காரணம் தரமில்லாத பழுதடைந்த பேருந்து தான். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பக்கத்துல மோசமான பராமரிப்பு காரணமா தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கரண்ட் கம்பி அருந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே 46 வயசு ஆட்டோ ஓட்டுநர் பலி. போன மாசம் தான் திருவொற்றியூர்ல டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போன 17 வயசு மாணவன் அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஷாக் அடிச்சு செத்து போனாரு. இப்போ ஆட்டோ டிரைவர் அடுத்து நம்மள யாரா வேணாலும் இருக்கலாம். இப்படி நிர்வாக திறமையற்ற திமுக அரசுனால நாளுக்கு நாள் பலியாகிற மக்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம்? ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இந்த அவல ஆட்சியில குழந்தையில தொடங்கி வயசானவங்க வர யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு. இந்த லட்சணத்துல மனுக்களை சேகரிச்சு என்ன பயன்?